ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. கேள்விகளோட நின்னுட்டு இருக்கிற, உன் கேள்விகளுக்கு பதில் தெரியாம நின்னுட்டு இருக்கிற. நான் சொன்ன வார்த்தை எனக்கு எப்படியெல்லாம் திரும்பி வந்திருக்குதுன்னு வியப்போட நின்னுட்டு இருக்கிற. ஒரு சின்ன வார்த்தை தான் ஒருத்தர்கிட்ட நீ சொன்ன, அதான் அத பல வடிவமாக்கி மிகப்பெரிய ஒரு விஷயமாக்கி அதுல உன்னை மூழ்கடிக்க பார்த்துட்டு இருக்கிறாங்க. பொய்யான வழக்குகளை உன் தலையில போட்டு நீ தலை நிமிராதபடி தலகுனிய வச்சிட்டு இருக்கிறாங்க. எனக்கு முன்னாடி எல்லாரும் எல்லாமும் பெற்று இருக்கிறாங்களே, நான் கேட்கறது எனக்கு என்னைக்கு நடக்கும்? எல்லாத்துக்கும் முன்னாடி இது எனக்கு கிடைக்காம நான் தலை குனிஞ்சு நிக்க வேண்டிய சூழ்நிலைதான் எனக்கு உருவாகுமோன்னு வாழ்க்கைய நினைச்சு பயப்பட்டுட்டு இருக்கிற. வேதனையில தவிச்சிட்டு இருக்கிற. முள்ளு மாறி குத்திட்டு இருக்கிறாங்க வார்த்தைகள்னால. அந்த வார்த்தைகளை உன்னால தாங்க முடியல. முள்ளு மாறி குத்துறாங்களே, நான் வேதனைப்படுவேன்னு நினைக்காம கூட வார்த்தையால என்ன சுடுறாங்களேன்னு வேதனைப்பட்டுட்டு இருக்கிற. உன்னோட கவலையோ உன்னோட கண்ணீரோ உன்னோட வேதனையோ அவங்களுக்கு பெருசு இல்ல. உன்னை வேதனைப்படுத்தி பார்க்க பிடிக்கும். நீ அழுதா பிடிக்கும், நீ புலம்பனா பிடிக்கும், நீ வேதனைப்பட்டா பிடிக்கும், சந்தோஷப்பட்டா பிடிக்காது. அப்படிப்பட்டவங்க தான் உன்னை நெருங்கி இருக்கிறாங்க. உன்னோட நெருக்கத்துல இருக்கிறவங்க உன்னை அளவச்சு பார்க்கணும்னு தான் பல காரியங்களை நடத்திட்டு இருக்கிறாங்க. பல காரியம் நடந்து முடிஞ்சிருச்சு, சில காரியங்கள் நடந்துட்டு இருக்குது, சில காரியங்கள் நடக்க காத்திருக்கு. இப்படியே அவங்க கைக்குள்ள உன்னை வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு நீ ஆளாயிரக்கூடாதுன்னு தான் இந்த கருமாரி உன்னை தேடி 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 வந்துட்டு இருக்கிற. யாருக்கும் நேரில் போய் என்னால எந்த உதவியும் செய்ய முடியாதுங்கிற பட்சத்தில் இந்த உடலுக்கு சொந்தமான இந்த குரலுக்கு சொந்தமான உருவத்துல வந்து உன்கிட்ட நான் பேசிட்டு இருக்கேன். இந்த கருமாரிய நம்புற ஒவ்வொருவருக்கும் தெரியும், நான் சொல்ற வாக்கு சத்தியம். நான் சொல்றது நடந்தது, நான் சொல்றது நடந்துட்டு இருக்கு, நான் சொல்ல போறது நடக்கும். நீ நம்புற என் பிள்ளைகளுக்குத்தான் இந்த வாக்கை நான் கொடுத்துட்டு இருக்கேன். சந்தேகப்படுற பிள்ளைகளுக்கு இந்த வாக்கு இல்ல, தள்ளிட்டு போயிட்டே இரு. என்னை நம்புற பிள்ளைகளுக்கு மட்டும்தான் நான் துணையா நிற்பேன். கொடூர அரக்கன்களை இந்த சூழாயுதத்தால கொல்ற நேரத்துக்காக தான் நான் காத்திருக்கிறேன். அந்த நேரத்தை நான் குறிச்சு வச்சுட்டேன். உன்கிட்ட அனுமதி கேட்க மாட்டேன். நேரம் வந்தா நான் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து உங்ககிட்ட சொல்லுவேன். கவலைப்படாத. அன்னைக்கும் சொல்றேன், இன்னைக்கும் சொல்றேன், என்னைக்கும் சொல்றேன், இந்த கருமாறி துணையாயிருக்கும் பிள்ளைகளுக்கு தவறா எதுவும் நடக்காது. நல்லதை மட்டுமே நடத்தி கொடுப்பேன். நல்லதா நடக்க போகுது. அதுக்குண்டான நேரத்தையும் காலத்தையும் குறிச்சு வச்சுட்டு தான் உங்ககிட்ட நான் பேசிட்டு இருக்கேன். வார்த்தையினால மட்டும் பேச மாட்டா இந்த கருமாரி. செயல்ல காட்ட போறேன் பார், செயல்ல காட்ட போறேன் பார். நீ குளிக்கிற தண்ணியில செய்வினைய கலக்கனாங்க, நீ சாப்பிடுற சாப்பாட்டுல செய்வினைய கலந்தாங்க, நீ நடக்கிற பாதையில உனக்காக செய்வினை வச்சாங்க. தெரியுமா இதெல்லாம் உனக்கு? இதெல்லாம் வெளியிருந்து ஒருவரால வந்து செய்ய முடியும்னு நினைக்கிறையா? அதுதான் இல்ல, அதுதான் இல்ல. வெளியிருந்து வந்து எவனாலையும் செய்ய முடியாததல்ல
உனக்கு நம்பகமா இருக்கிறவங்க தானே இதையெல்லாம் பண்ண முடியும். உனக்கு சந்தேகம் வராம. புரியுதா? புரியுதா நான் சொல்றது? உனக்கு சந்தேகம் வந்துரும் அவங்களுக்கும் தெரியும். உனக்கு சந்தேகம் வராம எப்படி எல்லாம் நகர்த்தணுமோ அப்படித்தான நகர்த்திட்டு இருக்காங்க இப்ப வரைக்கும். நீ குளிக்கிற தண்ணீல உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் பட்டு சேர்ந்த செய்வனை அதோட வேலைப்பாடுதான் இப்பவும் நடந்துட்டு இருக்கு. உன் வீட்டுக்குள்ள இருக்குது அசுத்தங்கள், அசுத்த ஆவிகள் இருக்கு, தீய சக்திகள் இருக்கு, செய்வினையான வேலைகள் இருக்கு. போக்கணும், அதையெல்லாம் போக்கணும். தைரியமாயிரு, தைரியத்தோட இரு. நீ பயப்பட தொடங்கி ஓட ஆரம்பிச்சின்னா உன்னை துரத்துக்கிட்டேதா இருக்கும். தைரியமா நின்று திரும்பி பாரு, அப்ப நிக்கும். அப்போ உன்னை விட்டு போக இந்த செய்வன. அன்னைக்கு தெரியும் உனக்கு இந்த கருமாறி சொல்றது சத்திய வாக்கு. இதுல இருந்தெல்லாம் காப்பாத்துறக்குத்தான் இந்த 48 நாள் பூஜையில் வச்ச எந்திரங்களும் சாம்பராணியும் ஆண் பெண் உருவமும் சத்தியநாராயணா படத்தையும் வாங்கி பூஜைகள் செஞ்சு பரிகாரம் செஞ்சுக்கோ. அப்பத்தான் இதையெல்லாம் வெளியே விரட்ட எனக்கு சுலபமாயிருக்கும். இதையெல்லாம் உன் கை தொடணும்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். மயூர பந்தம் கொடுத்துட்டு இருக்கேன். பகைய விளக்கற வாங்கி வீட்டுக்கு வாசல்ல வெளியே மாட்டு. வித்தியாசம் உனக்கு தெரியுதா இல்லையான்னு சொல்லு. காத்திருக்கேன் உனக்காக காத்திருக்கேன். உனக்கு நல்லதை நடத்தி கொடுக்க காத்திருக்கேன். அற்புதங்களை நடத்தி கொடுக்க காத்திருக்கேன். அதிசயங்களை நடத்தி கொடுக்க காத்திருக்கேன். சத்தியம் பண்ணி சொல்றேன், ஏன் சூலாயுதத்து மேல சத்தியம் பண்ணி சொல்றேன், உனக்கு நல்லதை மட்டுமே நடத்தி கொடுப்பா இந்த கருமாறி. உன் கையில் இருக்கிற காணிக்கைய உன் தாய்க்காக கொடு, உன் தாயோட பூஜைக்காக கொடு. இந்த தாய மனமகிழவை, அந்த மகிழ்ச்சி உனக்கு பல மடங்கா திரும்ப கிடைக்கும். ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி.